நந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 6/8/2025 ஆடி மாதம் 21ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக புதிய அறிமுகத்தில் பதட்டமில்லாமல் இருப்பதும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். வசந்தத்தை வருவதற்கு உண்டான கணபதி வழிபாடு ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் மட்டும் இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக குறைகள் காணப்படாது. ஆனால் மனக்குழப்பம் மட்டும் ஏதோ ஒரு வகையில் யாரையோ நினைத்து பாசத்துக்காகவோ அல்லது பிரிவுக்காகவோ பெரிதாக பாதிப்போ சங்கடமோ காணப்படும். அதை உதறி விடுவது, முன்னோக்கி செல்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் குழப்பமில்லாத சூழ்நிலை பெரிய அளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை காணப்படுவது பெரிய அளவு மாற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது அனுகூலமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் ஆவதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். யாரும் யோசிக்காத ஒரு முடிவை டக்கென்று எடுப்பது அனுகூலமும் சந்தோஷத்தை தரும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகள் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலத்தை தருவதைப் போல் உங்களுக்கு குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு, துணை அல்லது துணைவியாருடன் சாட்சாங்கமாக மன்னிப்பு கேட்டு உங்களுடைய எந்தவித மன்னிப்பு என்றால் தவறுக்காக இல்லை, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பதற்காக புது வாழ்க்கை ஆரம்பிப்பது உத்தமத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக இரத்தபந்த உறவுகளுடன் சிறிய தர்க்கம் வேண்டாம். அனுகூலமான அமைப்பு. வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து பயணங்களும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் மட்டும் தேவையற்ற குழப்பங்கள் பெரிய அளவு சங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகளை மாற்றிக்கொள்வது நன்மைகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முடிவாக காணப்படும். சுபகாரியத்தில் அனுகூலங்கள் காணப்படும். வசந்த கால அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில், உத்தியோகத்தில் அனுகூலங்கள் நிச்சயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த அமைப்பு பெரிதாக பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கோபதாபத்தை மட்டும் தவிர்த்தால் ஜெயம் உண்டு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
கண்டிப்பாக சிறிது கவனமாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், மனக்குழப்பத்தில் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை காணப்படுவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் மட்டும் செலவினங்கள் அதிகமாக இருப்பதனால் ஆவேசப்படுவதோ கோபப்படுவதோ சிக்கலை வரவழைத்து கொடுக்கும். தொழில் ரீதியாக அனுகூலம் நிச்சயம் ஏற்றத்தை ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்பிக்கை பெறக்கூடிய நல்ல காலகட்டம். அதேபோல் உறவுகளில் மட்டும் கோபதாபம் வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக லாபம், சந்தோஷம், அனுகூலம், அசைய பொருள் சேர்க்கை, முதலீடுகள் குறைவு இருக்காது. உத்தியோகத்தில் அற்புத ஏற்றம், நம்பிக்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஜெயத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு விதமான மனக்குறைகள் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது நம்பிக்கையும் அனுகூலத்தை தரும். உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் நன்மையும் சந்தோஷமும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.